என்ன காமாச்சு, இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் பூஜை பண்ணிட்டு இருக்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்த நரசிம்ம கூட தான் பூஜை பண்ணாங்க. கோமதி பூஜை பண்றதுக்கு எனக்கு காரணம் தெரியும். ஆனா இத்தனை வருஷம் என் கூட இருந்துட்டு திடீர்னு பூஜை பண்ணா? ஏய், என்ன விஷயம்? யார நினைச்சு பூஜை பண்ற? போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. பாரா, இப்படி வெக்கப்பட்டா இப்படி ஆள் யாருன்னு சொன்னதானே அடுத்த காரியங்களை கவனிக்க முடியும். ஏமா, உன் கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்கணும்? சொல்லு. என் கல்யாணத்தோட சேர்த்து உன் கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் நடத்தி வச்சிடலாம். என்ன? எனக்கு உன் கல்யாணமா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யார் தெரியுமா? யாரு? பொண்ணு நம்ம கோமதிதா. எங்க ஜோடி பொருத்தம் எப்படி? உனக்கு பிடிச்சிருக்கா? பிரமாதையா. ஏபுல பெண் கலக்கு இருக்குது? அது ஒண்ணு இல்லையா, உன்னுடைய நல்ல குணத்துக்கு பொருத்தமா அந்த அக்கா கிடைச்சிருக்க. உன்னை அடையறதுக்கு அந்த அக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, இப்ப சொல்லு, வாழ் யார? ஏபுல பேச மாட்டேங்கிற? சும்மா சொல்லுவல. அவர் பேரை எப்படியா சொல்லுவேன்? அது தப்பு இல்ல. அடேங்கப்பா, அதுக்குள்ள அவ்வளவு மரியாதையா? வாழ் ரொம்ப கொடுத்து வச்சோம்தா. ஆமா, ஆள் எப்படி? பெரிய முரடையா. 10 ஆள் எதிர்த்து வந்தாலும் தனியா நின்னு சமாளிப்பாரு. ஒரு பாட்டில் சாராயத்தை முழுசா குடிச்சிட்டு கல்லு மாதிரி நிப்பாரு. இருந்தா என்ன, நானும் அப்படிதானே இருந்தேன். கோமதி என்ன திருத்தி ஒரு மனுஷனாக்கலையா? ஏன் நீ நினைச்சா அவனை திருத்த முடியாதா? நான் நினைக்கலையே, இப்படியெல்லாம் நினைக்கலையே. அந்த முரட்டுத்தனத்தை நான் தப்பாவே நினைக்கலையே. அத பார்த்து பார்த்து ரசிச்சு தாயா என் மனசை பறி கொடுத்த. இதுக்குதான் நரசம்மா மாதிரி 4 எடுத்து படிக்கணும்னு சொல்றது. சரி சரி, அழாத. அந்த ஆள் யாருன்னு என்கிட்ட சொல்லு. அவன் காலில் விழுந்தாவது பொண்ணது முன்னாடி நிறுத்துறேன். சரியா? வா, வீட்டுக்கு போலாம். இல்லையா, சாமி கிட்ட என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் வேண்டிக்கிட்டேன். உன் கல்யாணத்துக்கு வேண்டிக்க மறந்துட்டேன். வேண்டிட்டு வந்துடுறேன், நீ புறப்படியா? சீக்கிரம் வந்துடு. அடே காளியா, வாப்பா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு ஆயுசு 100. என்ன பேசிட்டு இருந்தீங்க? தப்பா ஒண்ணும் பேசலப்பா. இப்ப நீ திருந்தி நல்லபடியா ஆயிருக்கிறியேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். டீ சாப்பிடுறியா? வேண்டாங்க. உங்ககிட்ட என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. குறைஞ்சபட்சம் எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? வந்து ஒரு 3000 ரூபாய். 3000? மூச்சு அடைக்குதுப்பா. நான் ஒரு சாதாரண டீ கடைக்காரன். என்கிட்ட எப்படி அவ்வளவு பெரிய தொகை இருக்கும்? அது போட்டோம், உனக்கு என்ன அவ்வளவு பெரிய மூடை? அது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணமா? யார் பொண்ணு? கோமதி. கோமதியா? நர்சம்மா? நல்ல பொண்ணுதான். முகூர்த்தம் எப்ப வச்சிருக்கிற? அடுத்த வாரம். அடுத்த வாரமே வா. ஏன் அவ்வளவு அவசரம்? கோமதி அம்மா அவசரப்படுறாங்க. அப்ப முடிச்சிட வேண்டியதான். ஒண்ணு செய்யறேன், என் கடையை அடமானம் வச்சு ஏதாவது பணம் கிடைக்குதான்னு பாக்குறேன். வேண்டாங்க, இது உங்க பொழப்பு. எனக்காக நீங்க இதை அடமானம் வைக்க வேண்டாம். நீங்க இப்படி சொன்னதே என் மனசுக்கு நிறைவா இருக்கு. வர. ஐயா. காமாட்சி வாமா. உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க ஐயா. என்னம்மா? என் பணத்துல இருந்து உடனே 3000 அவர்கிட்ட கொடுத்துருங்க. பணத்தால ஒரு நல்ல காரியம் நிக்க கூடாது. ரொம்ப நல்லா இருக்குமா. நீ கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொடுங்கறியே, நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற? அவருக்கு நடந்தா அது எனக்கு நடந்த மாதிரி தான். என்னம்மா சொல்ற? பொழைக்க வழிகாட்டினவருக்கு உதவாம இருந்தா அது மனுஷத்தன்மையா? சொல்லுங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான்மா. இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. என் கல்யாணம்னா அவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்களா? உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. ஆண்டவன் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டான். கொஞ்சம் பொறுத்துக்க, நான் போய் பணம் எடுத்துட்டு. என்கிட்ட வேணாயா, நீங்களே அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏமா அப்படி சொல்ற? இது நான் சேர்த்த பணம் தெரிஞ்சா அவர் நிச்சயமா அதை வாங்கிக்க மாட்டாரு. அவர் கூட எனக்கு தான் தெரியும். இது நீங்க கடன் வாங்கி கொடுத்ததா சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருங்க. காமாட்சி, நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா.
வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்கப்பா. வாங்க வாங்க டாக்டர். வணக்கம் வணக்கம். வாத்திய கோஷம் சீப்பா பிடிச்சதா? வாசி கத்துக்குங்க. அடே என்னடா இது? இந்த உடம்ப வச்சிட்டு ஏன் அங்கங்க போற? பேசாம எல்லாத்தையும் நான் செய்றேன். ஆமா கமாச்சி, நீ போய் உட்கார, மத்தவங்க பாத்துக்குவாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. 2 பேரும் சேர்ந்து நோயாளி ஆக்குறாங்க. சொன்னா கேட்க மாட்டியே. போடா. என்னங்க போலீஸ் வருது? என்ன ஏன்டா கேக்குற? நானா தப்புண்ண? காளி பைய பழைய கேடியாச்சே. ஆமா. ஏதாவது தப்பு தண்டால மாட்டிருப்பான். தமிழ் படத்துல வர சீன் மாதிரி இல்ல. போலீஸ் எவ்வளவு கரெக்டா வந்துகிட்டு இருக்காங்க பாரு. என்னப்பா அப்படி பாக்குற? உன் கல்யாணத்துக்கு தான் வந்தேன். எனக்கு அவசரமா பக்கத்து ஊர்ல ஒரு வேலை இருக்கு. இந்தா இதை வச்சுக்க. நல்லா இருக்கு. கிரேட்டா இருக்கு. தீர்காயுசு. வரேன். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? அதான் நானும் பார்த்தேன். என்னடா கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே போலீஸ் வந்துட்டாங்களேன்னு. நம்ம ஒன்னும் கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அப்ப கூட லேட்டா தான் வருவாங்க. மணமக்களை வாழ்த்தி 4 வார்த்தை பேசுங்க. தலைவா 2 வார்த்தை. இந்த பாரு அரிக்கிறாரு. பேசியா? சுருக்கமா பேசணும். பேரன்புக்குரிய கிராமத்து பெரிய மக்கள் அனைவருக்கும் சகலரோக நிவாரண தேநீர் இல்லத்தின் சோல் புரோப்ரைட்டர் மாசிலாமணி நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நீண்ட நெடு நாட்களாக இம்மாதிரி ஒலிபெருக்கியிலே பேச வேண்டும் என்று ஒரு ஆசை. அந்த ஆசை இன்றுதான் நமது தலைவரின் பேராதரவால் நிறைவேறி இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. 1941ஆம் ஆண்டிலே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கடும் போர் யுத்தம் நடந்த காலகட்டத்திலே ஆங்கிலேய அறிஞர் லியோ டால்ஸ்டாய் என்பவர் தனது புத்தகத்தின் 70வது பக்கத்தில் 7வது வரியில் என்ன கூறி இருக்கின்றார்? என்னையா புரியாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இந்த மோரக்கட்டைகளை புரியவா போகுது? எது பேசினா என்ன? இல்லையா, எனக்கே புரியல. தெரிஞ்சது சொல்லு. விஷயத்துக்கு வருவோம். இப்பொழுது புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் நீண்ட நாட்கள் பாலும் டிகாக்ஷனும் போல பாய்லரும் கரியும் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தேநீர் அருந்தா வாழாக்கால் தேநீருக்கு தேநீரே துணை என்ற வள்ளுவன் வாக்குப்படி இந்த கிராமத்து ஜனங்கள் தினசரி என் கடையில் தேநீர் அருந்துமாறு வேண்டிக் கொண்டு இப்பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. ரொம்ப தண்ணி குடிங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அந்த வாழ்த்து மடல் ஏடா. காளி அண்ணன். பொண்ணு பேர் ஞாபகத்துல இருக்கு, பையன் பேரை மறந்துட்டேன், அதனாலதான் காளி அண்ணன். சரி சரி. ஒரு மனிதன் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகிறான், ஆனால் கிடைக்கவில்லை. மறுபடியும் முயற்சி செய்கிறான், கிடைத்து விடுகிறது, ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறான். கைத்தட்டுற. நானும் அப்படித்தான் தொழில் முன்னுக்கு வந்தவன் என்று நான் என்னை கூறவில்லை, அன்பு சகோதரர் காளியை கூறுகிறேன். அவர் நரசமா விரும்பினாரு, கிடைக்கல, முயற்சி செய்தார், கிடைச்சது. இப்ப சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு நான் என்ன வேணாலும் உதவி செய்யறையா, ஒன்னும் கவலைப்படாத, சந்தோஷமா இரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? கை தட்டுங்கய்யா. வணக்கம். அடுத்தபடி யாரும் அடுத்தபடி கிடையாது. நன்றி, வணக்கம். சாப்பிடுவோங்கய்யா. கல்யாணத்துக்கு வந்துடும் பெரியவர்களே, சாப்பாடு ரெடியாக விட்டது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி இடது பக்கமா என்னிடமே வந்து மொய் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மொய் மொய் மொய்யே. இந்த மாசம் சம்பளம். என்னடி பணத்தை தனியா ஒதுக்கி வைக்கிற? நம்ம காமாட்சியோட ஆபரேஷனுக்காக பணம் சேர்த்துட்டு இருக்கேங்க. அவளுக்கு நம்மளை விட வேற யார் இருக்காங்க சொல்லுங்க? கோமதி, உன்னை பொண்டாட்டி அடைறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப புகழாதீங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு?
அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்படி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தா அவனுக்கு எப்போ ஆபரேஷன் செய்ய முடியும்? கவலைப்படாதீங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அது சீக்கிரமா கிடைச்சிடும். எப்படியோ அவன் சீக்கிரம் குணமாயிட்டா சரி. நீங்க சந்தோஷமா இருங்க, அவளுக்கு நல்லாயிடும். எஸ், இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். வாட்? நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஓகே, இப்போ புறப்படுறோம். 704. எஸ் சார். விஷ சாராயம் குடிச்சு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? நம்ம உடனே புறப்படணும். சீக்கிரம் ஜீப் ரெடி பண்ணு. குயிக். சீக்கிரம் சொல்லுங்க. முன்னாடி போடு. ஆட்டோ சீக்கிரம். நிறுத்துங்க. என்ன பாக்கல நீ? இந்த சாராயம் குடிச்சு நிறைய பேர் செத்து போச்சு. எல்லாம் நீதான் பொதிக்குது. இது அண்ணகிட்ட சொல்றாங்கடா. சாகலன்னா நாங்க செத்துருவோம்பா. அதனால நல்லா புள்ளியா குடிப்பா. இதுவும் ஒரு வகை சர்பத்து தான். குடிப்பா, குடி. இப்ப போய் எந்த என்னடா குடிச்சிருக்கியா? பேச்ச மதிக்காம குடிச்சிருக்கல, இனிமே முகத்துல முடிக்காது. உன்னை என் குழந்தை மாதிரி வளர்த்தனடா. என் பேச்ச மீறி குடிச்சிட்டால, நீ செத்தால பரவாயில்ல. என்னடாச்சு? சோமுவா? என்ன